போராளி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய கலந்துரையாட அரசியல் விமர்சகர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். துக்ளக் பத்திரிகையினுடைய கௌரவ ஆசிரியர் அல்லது சோவினுடைய அடுத்த பிரதி இப்படிலாம் வர்ணிக்கக்கூடிய அரசியல் விமர்சகர், அவர் பேரு நீங்களே சொல்லிடுங்க. அவர் வந்து திடீர்னு ஒரு விஷயத்த இல்ல சோவனுடைய அடுத்த ஜோக்கர் ஆடிட்டர் குருமூர்த்தியா அப்படி சரி நீங்க சொல்லுங்க. ஆனா ஏன்னா அவர் பேர் சொன்னாலே எனக்கு ஒரு விஷயம் என்ன ஞாபகம் வரும்னா சார், அதிமுகவுடைய ஆட்சி பீரியட்ல ஜெயலலிதா அம்மாவுடைய கோபத்துக்கு ஆளாகி அவரை ஏதோ எடுத்து அடிச்சாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஞாபகம். இவர் பேர் சொன்னா எனக்கு துக்ளக் ஆசிரியர் ஞாபகம் வருதோ இல்லையோ, எனக்கு அந்த ஞாபகம் தான் வருமே. சோ அப்படிலாம் அடி வாங்கினவர் இன்னைக்கு வந்து செருப்புல அடி வாங்கினா இருக்கிறீங்களா சார்? நான் அப்படி சொல்ல, கருத்தால அடி வாங்கினாரு வச்சுங்களேன். அப்படிலாம் வாங்கினவர் இன்னைக்கு வந்து அரசியல் விமர்சகர். இன்னைக்கு தேர்தல் வந்து கூட்டமைப்பை ஏற்படுத்தல அவர் முக்கிய பங்கு வகிக்கிறாருலாம் வந்து இன்னைக்கு ஊடகங்கள் அவரை பெருசா அப்படியே தூக்கி நிறுத்துது. எனக்கு என்னமோ அன்னைக்கு இருந்த அந்த வீர பெண்மணி அவங்க எடுத்த ஸ்டெப்பு தான் கரெக்டோ அப்படின்னு தான் தோணுது. ஏன் அப்படி தோணுது அப்படின்னா, அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு செய்தி ஊடகத்துக்கு ஒரு நேரலை கொடுத்திருக்காரு, ஒரு செவி கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, விஜயுடைய கட்சிக்கு வந்து 90 சீட்டு கேட்டதாகவும் துணை முதல்வர் பதவி கேட்டதாகவும் அந்த பேரம் சரியா படியாதனால டக்குன்னு எடப்பாடி வந்து பிஜேபியோட போயிட்டாரு அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு ரெண்டு விதமான கேள்வி இருக்கு. முதல்ல இவருடைய சொன்னதை வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க சார். இல்ல நீங்க என்ன சொன்னீங்க? அதாவது என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் அந்த இதுக்கு வந்தேன். அதாவது இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி, சங்கராச்சாரியார் இவங்கெல்லாம் வந்து ஜெயலலிதா வந்து லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாங்க அப்படிங்கிறதுல வந்து நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அதுல இன்னொரு விஷயம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த பார்ப்பானுங்களை பத்தி அந்த பாப்பாத்திக்கு தானே சரியா தெரியும். அதாவது இவங்கள வந்து அந்த அம்மா லெப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணாங்கன்னு சொல்ல வரீங்க? ஆமா. ஏன்னா ஏன் லெப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணாங்கன்னா, இந்த பாப்பானுக்கு எப்பேற்பட்ட விஷ பாம்புன்றது அந்த பாப்பாத்திக்கு தான் கரெக்டா தெரியும். மத்தவங்க நம்பி ஏமாந்துரும். அதனாலதான் இவங்களை வந்து லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாங்க. என்னமோ நடிகர் விஜய்க்கு அப்படியே வான அளவு செல்வாக்கு இருக்கிற மாதிரியும், ஏன்னோ அப்படி தேர்தல் நின்ன உடனே ஒரு நாளைக்கு ஆட்சியை பிடிச்சிடுற மாதிரியும், அவர் பின்னால தமிழ்நாடே அணிவகுத்து நிக்கிற மாதிரியும் இந்த குருமூர்த்தி ஒரு பொய்யான பிம்பத்தை நடிகர் விஜய் மேல ஏன் கட்டமைக்கிறாரு தெரியுங்களா? விஜய்க்கு 90 சீட்டு பேசுனீங்க, அவங்களுக்கு துணை முதலமைச்சர் தரீங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சிக்கு 100 சீட்டு கொடுத்துருங்க, முதலமைச்சர் பதவி பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துருங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்றத கடந்த கால தேர்தல்கள் காட்டியிருக்கு. ஒரு தனித்து போட்டியிட்டால் ஒரு 2% ஓட்டுகள் மட்டும்தான் தமிழ்நாடு எங்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கும். அண்ணாமலை இருக்க வரைக்கும் ஏதோ டெய்லி ஒரு அறிக்கை, டெய்லி ஒரு பேட்டி கொடுத்து ஏதோ அந்த கட்சி உயிர்ப்போட இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருந்தார், அவ்வளவுதான். இப்ப நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே அதிமுக இருந்து போனவர் தான் பிஜேபி. அவர் இப்ப அதிமுக செட்டில் ஆயிட்டார். அதனால இவங்க என்ன காட்டுறாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு மாதிரி காட்டுறதும், இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா, பாமகவிற்கு இவங்க மறைமுகமா வந்து ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாங்க. மறைமுகமா பாமகவை பிளாக்மெயில் பண்றாங்க. யாரு? இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி. நாளைக்கு இதே வேலை தானே. இந்த குருமூர்த்திக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா, அதாவது அதிமுக ஏதோ செல்வாக்கு இழந்துட்ட மாதிரியும், இந்த நடிகர் விஜய்க்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிற மாதிரியும் ஒரு மாய தோற்றத்தை ஊடகங்கள் வாயிலா உருவாக்குறது. இன்னொன்னு, பாட்டாளி மக்கள் கட்சி மறைமுகமா ஒரு மிரட்டல், பாட்டாளி மக்கள் கட்சி மறைமுகமா பிளாக்மெயில் பண்றது. ஏன்னா நாளைக்கு விஜய் கட்சிக்கு 90 சீட் கொடுக்குறேன்னாங்க. இப்ப பாரதிய ஜனதாவும் அதிமுக கூட்டணி அமைச்சிட்டாங்க. பாமக கூட்டணிக்கு வரலன்னா விஜய் கட்சி வரிசையில் நிக்குது, குருமூர்த்தி காலை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லது எடப்பாடி பழனிசாமி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, நீங்க வரலாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இடம் கிடைக்காது அப்படின்னு மறைமுகமா ஒரு பிளாக்மெயில் பண்றது. இந்த மாதிரி மலமொழிங்க மகாதாவன்லாம் டாக்டர் ஐயா பல வருஷம் பார்த்துட்டாரு.
ஆமா. கலைஞர், கருணாநிதி, ஜெயலலிதா. கலைஞர் கலைஞர் கண்ணிலே வரல விட்டு ஆட்டினார். நாங்க தான் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய ஆளுமைன்னு சொன்னவங்க எல்லாம் ஆட்சி வச்ச வரலாறு டாக்டர் ஐயாவிற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உண்டு. இவங்க இதே வேலைதான் இவங்களுக்கு. என்னமோ ஏதோ அதிமுகவுக்கு செல்வாக்கு இல்லாத மாதிரியும், அதிமுகவுக்கு குறைஞ்சது 20% வாக்குகள் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டிட்டா எத்தனை சதவீத வாக்குகள் வரும்? இன்னொன்னு, அண்ணாமலை இருக்க வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு டெய்லி ஒரு அறிக்கையை விட்டு தினம் ஒரு பிரஸ் மீட் நடத்தி ஏதோ ஒரு குண்டு மிரட்டல் விட்டுக்கிட்டு ஏதோ பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருந்தார். அப்படி காட்ட முடியுமா? கூட்டணி கட்சி பலத்தால ஒரு 18% ஓட்டு இருக்க மாதிரி ஒரு கணக்கு அமைச்சிட்டாரு அவரு தலைமைக்கு. அவ்வளவுதான். கூட்டி கழிச்சு ஒரு கணக்கு போட்டாங்க. ஆனா அந்த கணக்கு தப்பு கணக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. ஆனா குருமூர்த்திக்கு தெரியும். இவங்க போட்ட கணக்கு தப்பு கணக்கு. அந்த தப்பா போட்ட கணக்கை எப்படி சரியாக்குறது? அந்த திட்டம் தான் இன்னைக்கு தாவேகாவுக்கு 90 சீட் கேட்டாங்க, துணை முதலமைச்சர் கேட்டாங்க. அதனாலதான் வந்து தாவேகாவை ஒதுக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சிக்கு 90 சீட் வேணுங்கிறாங்களா? துணை முதலமைச்சர் வேணுங்கிறாங்களா? இல்ல, துணை முதலமைச்சர் அமைச்சர்ன்றதை விட கூட்டணி ஆட்சி தான் அவர் பேசினாருன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தையும் கிரியேட் பண்றாங்க. அமித்ஷா வந்து இங்க பேசும்போது கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு, என்டிஏ தலைமையில் தான் கூட்டணி ஆட்சி அப்படின்னு அவர் சொன்னதா ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. எடப்பாடி அதை ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சொல்லிட்டாரு சார். இது வந்து கூட்டணி கட்சிக்கான தேர்தல், கூட்டணி தானே தவிர கூட்டணி ஆட்சின்ற இதுக்கு சொல்லல. ஆமா, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு எடப்பாடியார் சொல்லிட்டார். இவங்க என்னதான் பிம்பத்தை கிரியேட் பண்ணாலும் எடப்பாடியார் வந்து அதிமுகவுல பலந்துன்னு கொட்டப்பட்டவர். அதனால அவருக்கு வந்து பட மகிழ்ச்சி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும், இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்ன உண்மைன்னு தெரியும். அவர் விஜய் தான் நம்பின்னு இருக்காருன்றது கூட ஒரு மாயதான் சார். ஒரு உதாரணமா சொல்லணும்னா, 2 நாளுக்கு முன்னாடி சார் அம்பேத்கருடைய பிறந்தநாளுக்கு அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் வந்து மரியாதை செலுத்தணும் வராரு. கார்ல இருந்து இறங்குறாரு, தட்டுல பூ எடுத்துன்னு வர்றாரு, மாலை எடுத்துன்னு வர்றாரு. அங்க செருப்பு உடனே அவுத்து விட்டாரு, நடந்து போறாரு, மாலைய போட்டாரு, பூவெல்லாம் எடுத்து வச்சாரு. அந்த சிலைக்கு ஒரு வணக்கம் சொல்லி மரியாதை செய்யணும்னு கிடையாது. சரி, அந்த தட்டுல மீதி பாதி பூ இருக்கு சார், அந்த பூவும் திரும்ப கொண்டு வந்துருக்கலாம், அவருக்கு அஞ்சலி சேர்த்துருக்கலாம். அந்த பாதி கூட எடுத்துன்னு அப்படியே கார் உள்ள போய் ஏறி போறாரு. அதை எடுத்துமே சிக்கனமா ஏதாவது வேற ஏதாவது விதைக்க போறாரான்னு தெரியல, இல்ல வேற யாருன்னா போற வழியில போட்டு போறாருன்னு தெரியல. இந்த அளவுக்கான ஒரு பொது அறிவு தான் அந்த கட்சியுடைய தலைவருக்கு. கூட வரக்கூடிய பொதுச் செயலாளர் கூட போய் நிக்கல அந்த அஞ்சலி செலுத்துற இடத்துல. இவர் அப்படியே கூட அப்படி பின்னாடி நிக்கிறாரு, அந்த இடத்துக்கு கூட போல. மதிப்பிற்குரிய அம்பேத்கருடைய சிலைக்கு அருகில் கூட அவர் போல. இந்த அளவுக்கு தான் அவங்க அரசியல். இது 2 பேர் தான் வந்து ஒரு அஞ்சலி செலுத்துறாங்க. இந்த 2 பேர் தான் கட்சி. இல்ல, நான் என்ன சொல்றேன், அண்ணல் அம்பேத்கர் சிலையவே தீண்டத்தகாத சிலையா மாத்திட்டாங்களா? இவங்க அப்படிதான் ஹேண்டில் பண்றாங்க. அப்படின்னா ஆமா, தீண்டாமைக்கு எதிராக போராடின, தீண்டாமை ஒழிக்க போராடின அம்பேத்கர் சிலையவே தீண்டத்தகாத சிலையா இப்ப நடிகர் விஜயும் அவன் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் மாத்திருக்காங்கன்னு தான் தோணுது எனக்கு. இன்னொரு விஷயம், இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி எப்பயுமே வன்னியர் சமூகத்திற்கு எதிரான ஒரு ஆள். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த காடுவெட்டி குருவுடைய மகன், அவங்க மருமகன், இந்த பாரதிய ஜனதா கட்சியில அஸ்வத்தாம், இவங்க எல்லாம் சேர்ந்து சிதம்பரத்துல வன்னியர் சமூகம் வந்து பொருளாதாரத்துல முன்னேறதுக்கு ஒரு வணிகர் மாநாடுன்னு ஒண்ணு நடத்தினாங்க. ஆமா, நடத்துறாங்க. அதுல போய் இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி என்ன பேசினாரு, அது கொங்கு மண்டலத்தில் இருக்க வெள்ளாள கவுண்டர்கள் வந்து வணிகம் செஞ்சு முன்னேறிட்டாங்க, தென் மண்டலத்தில் இருக்க நாடார்கள் வணிகம் பண்ணி முன்னேறிட்டாங்க, வன்னியர்கள் இனிமே இந்த அரசு வேலை வாய்ப்பு இதை பத்தி எல்லாம் கவலைப்படாம நீங்க வந்து என்ன பண்ணணும், நீங்க வணிகம் பண்ணி வியாபாரம் பண்ணி நீங்க முன்னேறணும் அப்படிங்கிறாரு. நான் அப்பவே கேட்டேன், என்ன கேட்டேன், சரி வன்னியர்கள் நாங்க வணிகம் பண்றோம், எங்களுக்கு விஜய் மல்லையா மாதிரி, முகுல் ஜோஷி மாதிரியும், நிரவ் மோடி மாதிரி எங்களுக்கு எல்லாம் ஒரு 10,000 கோடி கடன் வாங்கி கொடு. இதான் மத்திய அரசு ரொம்ப நெருக்கமான ஆளாச்சு. வேறு எங்களுக்கு அறிவுரையெல்லாம் சொல்றதுக்கு ஆள் தேவையில்லை, எங்களுக்கு பொருளாதாரம் தான் வேணும். வேணா அதை கொடுத்துட்டு நீ அறிவுரை சொன்னீங்கன்னா எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 5 கோடி 10 கோடி எல்லாருக்கும் கடன் வாங்கி கொடுத்துட்டு நீங்க சிறப்பா தொழில் பண்ணுங்கன்னு ஒரு அட்வைஸ் பண்ணீங்கன்னா ரைட்டு, நீ யோக்கியவான். ஆனா நீ என்ன நோக்கத்துல இதை வந்து சொல்லிட்டு இருக்கிற? இதை கூட்டு வந்தா பாருங்க, காடுவெட்டி குருவோட மகன்
அவங்க மருமக மனோஜ், இவங்க எப்பேற்பட்ட முட்டாள்களா இருப்பாங்கன்னு பாருங்க. அவன் எதுக்கு இதை சொல்றான்னா, நீங்க வந்து நாடார்கள் வணிகம் பண்ணிடுறாங்க, கொங்கு மண்டலத்தில் இருக்க கொங்கு வேளாளர்கள் வணிகம் பண்றாங்க, நீங்களும் வணிகம் பண்ண போயிட்டீங்கன்னா நீங்களும் வியாபாரம் போய் பாதி பேர் நஷ்டமாயி திரும்பவும் கோமணத்தை கட்டிக்கிட்டு வேட்டி அவுத்தறிஞ்சுட்டு கோமணத்தை கட்டிக்கிட்டு காட்டுல களை வெட்ட போயிட்டீங்கன்னா எங்களுக்கு அரசு வேலைக்கு பிரச்சனையே இல்லை. முழுசா ஐயனுங்களே ஆக்கிரமிச்சுக்கோ. நீங்க எதுக்கு இடஒதுக்கீடு கேட்கறீங்க, எதுக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு கேட்பீங்கன்னு சொல்லாம சொல்றான். வன்னியர்கள் வணிக மாநாடு பேரு. வன்னியர் வணிக மாநாட்டுல இவருக்கு என்ன சார் வேலை? இல்ல இவரு இந்த ஆளே வணிகம் பண்ணல. இந்த ஆள் வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி. நீ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வேலை பாக்குறியா? நீ பட்டய கணக்காளர், அந்த வேலையை நீ பாத்தியா? நீ பத்திரிகையில வேலை பார்த்துட்டு இருக்கிற. நீயே படிச்சதுக்கு உண்டான வேலையை பார்க்கல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். சென்னையில ஒரு டாக்டர் பேரு பிரகாஷ், அந்த டாக்டர் பேரு. அவர் வந்து பாலியல் படம் எடுத்திருந்தார். செக்ஸ் டாக்டர் பிரகாஷ். அவர் படிச்ச படிப்புக்கு அந்த தொழிலுக்கு சம்பந்தம் உண்டா? அதே மாதிரிதான் குருமூர்த்தி சார். நீங்க உதாரணம் சொல்லுங்க. பாவம் சார், ஆடிட்டர் குருமூர்த்தி அவருடைய கருத்துக்களை நமக்கு மாறுபாடு இருக்குது. ஆனா அவர் வந்து டாக்டர் பிரகாஷோட ஒப்புமைப்படுத்துறதுல கொஞ்சம் நீங்க கர்சனம் பண்ணலாம்னு கேக்குறேன். ஒரு ஆன்மீகவாதி அவரு. படிச்ச படிப்புக்கு செய்யற தொழிலுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல சம்பந்தம் இல்ல. சரி சரி, ஏத்துக்க வேண்டிய விஷயம் தான் சார். நீங்க சொல்ற மாதிரியே இப்போ ஆடிட்டர் குருமூர்த்தியுடைய வேலை வந்து பத்திரிகை நடத்துவதா அல்லது புதிய கூட்டணிக்கான தூதுவராக செயல்படுதா? நான் ரொம்ப கௌரவமான வார்த்தைகள் சொல்றேன். தூதுவராக செயல்படுவதா? அப்ப நீங்க அது அவர் உடனே அவர் புரோக்கர் வேலை பாக்குறாரா ரவீந்திரன் துரைசாமி மாதிரி நீங்க கேட்பீங்க. நான் அப்படி கேட்கல, இப்படி கேக்குறேன். அவர் வந்து தூதுவராக ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துறாரா அப்படின்னு நான் கேக்குறேன். வேணா இப்படி மாத்தீங்க, தரகர் வேலை பாக்குறாருன்னு கேட்டுங்க. இல்ல அதுதான் நம்ம ரவீந்திரன் துரைசாமி குடுத்துட்டோம்ல சார். அவருக்கு நம்ம குடுத்துட்டோமே. அவர் பாருங்க சார், ரொம்ப தெளிவா ரவீந்திரன் துரைசாமி அவர் அப்படியே பிஜேபி வந்து எந்த கூட்டணியும் போதும் அந்த கூட்டணி ரொம்ப பலமா ஒரு வெற்றி பெறும் அப்படிலாம் சொல்லினே அவர் டக்குன்னு உடனே சொல்லுவாரு. ஆனா ஸ்டாலினுடைய கூட்டணி உடையாது, ஸ்டாலின் தான் வந்து அடுத்த முதல்வர். அவரு அதுக்குதான் அந்த கூட்டணி எப்படியும் உடைக்காம பாத்துக்கிறாரு. அது ஒரு மந்திரம் மாதிரி. நம்ம கோயிலுக்கு போனா எப்படி சொன்னாலும் டக்குன்னு எப்ப என்னை காப்பாத்துன்னு ஒரு வாரம் சொல்லிட்டு போவோம்ல, அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லுவாரு. கடைசியா வந்து ஸ்டாலின் கூட்டணி கண்டிப்பா வர தேர்தல வெற்றி பெறும்னு போயிடுவாரு. அது வாங்கின காசுக்கு கொஞ்சம் கூட குறையில்லாம கடைசியா சொல்ல வேண்டியது சொல்லி பாத்தீங்களா, எல்லாம் சொன்னேன். ஆனா கடைசியா வந்து நீங்க தான் முதல்வர்னு சொல்லிட்டேன். நீங்க சொன்னதை கரெக்டா சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படிமா. இந்த சின்ன கவுண்டர் படத்துல இவரு விஜயகாந்த் கடைசியா தீர்ப்பு கொடுத்துட்டு வந்து அவங்க அம்மாட்ட சொன்னாரு, அப்பாரு எழுதி வச்ச தீர்ப்பை தப்பாம படிச்சுட்டு வந்துட்டேன். அங்க கொடுத்த வாக்குறுதி இங்க கரெக்டா ரவீந்திரன் துரைசாமி நிறைவேற்றிட்டார். வஞ்சம் எல்லாமே செஞ்சுட்டு வந்துருவாரு. எவனாவது சார் தான் ஒரு துரோகம் பண்ண அப்படின்றத கூட திரும்ப திரும்ப சொல்ல முடியுமா சார்? அந்த தைரியம் அவருக்கு மட்டும் தான் சார் இருக்கு. அவர் வந்து அந்த நம்ம கட்சியில் தான் அறிமுகப்படுத்தினாரு, ஐயா தான் எங்களுக்கு வந்து அரசியல் வாழ்வு கொடுத்தாரு, அவரு என்ன நல்லா வந்து ஷைன் பண்ணாரு அப்படின்லாம் சொல்லுவாரு. கடைசியில் அவர் எனக்கு ஒரு சீட்டு தரல, அதனாலதான் நான் வந்து தேமுதிக போயிட்டு வஞ்சத்திக்கிற மாதிரி நான் அதை காலி பண்ணேன் அப்படின்ற அந்த உண்மையை சொல்லிட்டு போயிடுவாரு. அவர் நேர்மையானவரான். அங்க போய் தேமுதிக காலி பண்ணி விட்டாரு. அதை தெளிவா போயிட்டாரு. அதுக்கு யாருக்கிட்ட அது காலி பண்ண முடியல. அங்க போய் தேமுதிக தான் காலி பண்ணாரு. ஒண்ணும் இல்லாம பண்ணி விட்டு வந்துட்டாரு. அந்த மாதிரியான ஒரு வேலையை தான் வந்து இவரு குருமூர்த்தி செய்யறாரோ என்ற ஐயப்பாடு மக்கள் கிட்ட இருக்கு சார். உண்மையிலே அவர் வந்து கூட்டமைப்பு ஏற்படுத்துக்கு வேலை பாக்குறாரா அல்லது ஒரு பத்திரிகையாளரா அந்த சமூகம் வந்து ஒரு புதிய எழுச்சியை பெற வேண்டும் என்ற முயற்சி அவர் எடுக்கிறாரு. அதாவது கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மாப்பிள்ளை சேர்த்தாருன்னா பொண்ணு சேர்த்தாருன்னு. நமக்கு வேண்டியது மாலை பணம் தானே. சரி, பிஜேபி ஆண்டா என்ன, அதிமுக வந்தா என்ன, பிஜேபி கூட்டணி வச்சா என்ன, அதிமுக கூட்டணி வச்சா என்ன, குருமூர்த்தியுடைய அவர்களுடைய ஜாதி பாசம், அந்த ஜாதிக்கு எந்த விதத்திலையும் பங்கம் வந்துடக்கூடாது. அவங்களுடைய கல்வி வேலை வாய்ப்புக்கு பொருளாதாரத்துக்கு எந்த விதத்திலையும் பங்கம் வராம பாத்துக்கணும். அதுதான் அவங்க வேலை.
அதனாலதான் இந்த இல்லாத கதையெல்லாம் ஓடுறது, பெரிய கணக்கு கால்குலேஷன் எல்லாம் போடுறது. இவங்க பெரிய கணித மேதை ராமானுஜம் பாருங்க. இந்த கூட்டணி சேர்ந்தா, அது அப்படி வந்தா, பாமக இத்தனை சீட்டு வந்தா, இதெல்லாம் சும்மா அப்படியே ஈஸ்ட்மேன் கலர்ல ஓட்டுவாங்க. இந்த கன்னித்தீவு கதையில வரிசையா எப்ப பாருங்க, அப்பப்ப அந்த மூசா மந்திரவாதி வருவார். அந்த மாதிரி இவங்க இந்த கன்னித்தீவு கதையை சொல்லியே காலம் கழிக்கிற கூட்டம் இது. அவர் கணக்காளர்ன்றீங்க, அவர் எப்படி சார் இதுக்கு விஜய் கட்சிக்கு 90 சீட் அவர் கேட்கறாருன்னு சொல்றாங்க. 90 சீட்டு கேட்டா நிக்கிறதுக்கு யார் சார் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு விஜய் நிப்பாரு, அப்புறம் அவருடைய பொதுச் செயலாளர் நிப்பாரு, இப்ப புதுசா போன அந்த ராஜ்மோகன் ஒருத்தர் இருக்காரு, அவர் நிப்பாரு, 3 பேர் இருக்காங்க. அப்புறம் அந்த மேடையில உட்கார்ற ஒரு 2-3 பேர் இருக்காங்க, 3 ஒரு 4 கூட 7 பேரு, 10 பேர் கூட லிஸ்ட்ல வரலையா சார்? மீதி இருக்கிற 80 பேருக்கு யார் நிப்பாங்க? இந்த கணக்கு ஒரு தெரியாம இருக்குமான்னு நம்ம ஆடிட்டு இருக்கு. இல்ல, இந்த மாதிரி கேள்வி யாரு கேட்பாங்கன்னு அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. முதல்ல 90 சீட் கொடுத்தா நிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களா சரி அப்படின்னு யாரும் கேட்பாங்கன்னு அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க பொய் சொல்லியே நம்ப வச்சே பழக்கப்பட்டவங்க. அதனாலதான் என்னால 90 சீட் கேட்டாங்க. 90 சீட் எந்த தொகுதி கேட்டாங்க? 90 சீட் நிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களா? ஒரு தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ணுவாங்க? அந்த அளவுக்கு அவங்க பணபலத்துல மிருக பலத்தோடு இருக்காங்களா? இல்ல ஒருவேளை 90 சீட்டு விஜய் கட்சி கொடுத்திருந்தா ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரு 50 பேர் தேர்தலில் போட்டிட்டு அனுப்பிச்சிருப்பாரோ அந்த கட்சிக்கு? இருக்கு சார், இருக்கும். ஏன்னா சார் அவங்களுக்கு ஃபண்டிங் பண்றதுக்கு பிஜேபின்ற ஒரு பெரிய கட்சி இருக்கு சார். சோ ஃபண்ட் எல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. அப்படியே அதை சொல்லி விஜய் கிட்ட சொல்லியும் கொஞ்சம் அப்படியே வாங்கி சொல்ல பண்ண சொல்லிடலாம். சோ ஃபண்ட் ப்ராப்ளம் கிடையாது. இப்ப ஆளுதான் அவங்களுக்கு ப்ராப்ளம். இது ஏன் இந்த டவுட் நமக்கு ரொம்ப அதிகமா வருது அப்படின்னா, ஒரு ஒரு இந்திய நாட்டினுடைய சட்டத்தை செதுக்கிய சிற்பியுடைய பிறந்தநாள்ல ஒரு கட்சியினுடைய தலைவர் மற்றும் பொதுச்செயலர் 2 பேர் வராங்க சார். அது இந்திய வரலாற்றுல வேற எந்த கட்சியும் கிடையாது சார். இன்னைக்கு பகுஜன் சமாஜ் கட்சி அதை நம்ம சாதாரண இடப்பட முடியாது. ஏன்னா அது ஊபிய ஆண்ட கட்சி. அந்த கட்சியினுடைய சென்னையுடைய அதாவது தமிழ்நாட்டினுடைய தலைமை பொறுப்புல இருக்கவங்க கூட போய் ஒரு அஞ்சலி செலுத்துறாங்க வச்சுங்களேன் சார். நண்பர் ஆம்ஸ்ட்ராங் இருந்த வரையும் அவர் போறாருன்னா, சாதாரணமா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அவர் போறாருன்னா ஒரு 500 இருந்து 1000 பேர் போவாங்க. அங்க போய் கூட அவர் ரொம்ப தெளிவா என்ன பண்ணுவாருன்னா, தமிழ்நாட்டினுடைய அரசியல தெளிவா பேசிட்டு தான் அவர் மேடை விட்டே இறங்குவார். ஆம்ஸ்ட்ராங் கட்சிக்கு மாயாவதினா யாரும் தெரியாது, ஆனா ஆம்ஸ்ட்ராங்னா தான் தெரியுமே. அவராதான் அந்த யானை சின்னத்தை இங்க தமிழ்நாட்டுல அறிமுகப்படுத்துறாரு. அந்த மாதிரி ஒரு ஒரு அதாவது நான் ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். ஊபி ஆண்ட கட்சியா இருந்தா கூட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியினுடைய அடையாளம் யாருன்னா ஆம்ஸ்ட்ராங் தான். அதுக்கு ஒரு சாதாரணமா ஒரு 1000 பேர் சொல்லுவாங்க அவர் வராரு அப்படின்னா. ஆனா இன்னைக்கு அதே மாதிரி ஒரு தமிழ்நாட்டினுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகர்னு அறிமுகமான இந்த விஜய், இவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டோம். அந்த கட்சிக்கு அஞ்சலி செலுத்த போறாங்க. அதுக்கு 2 பேர் போறாங்கன்னா இது அதுக்கப்புறமா இதை பத்தி எப்படி சார் உங்களால பேச முடியுது? எப்படி குருமூர்த்தி அப்படின்னு சொன்னா எனக்கு திருமிகு சோ அவர்களுடைய அந்த ஒரு பெரிய அறிவாற்றல் ஞாபகம் வருதோ, அந்த நக்கல் ஞாபகம் வருதோ, அதே மாதிரி. ஆனா அதே இவர் குருமூர்த்தி பத்தி சொன்னாலே எனக்கு அடுத்த ஞாபகம் யார் வருவாங்க அப்படின்னா, எனக்கு இந்த முன்னாள் அதிமுகவுடைய பொதுச்செயலர் ஞாபகம் தான் வரும். அது எப்படி இவங்க 2 பேரும் என்னால ஞாபகமா வச்சுக்க முடியுதோ, அதே மாதிரி விஜய்ன்னு சொன்னாலே எனக்கு விஜய் ஒரு நடிகர்ன்றதுல நமக்கு ஆச்சரியம் இல்லை. ஆனா அவர் தலைவரா வராத போது அவர் இதுக்கு முன்னாடி ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு சார். ஒரு வயசான அம்மா அவங்க பொண்ணை இவர் லவ் பண்ணுவாரு. அந்த பொண்ணுக்கு சோப் போடுற சொல்லிட்டு அவங்க அம்மா முதுகு போய் சோப் போட்டு வந்துருவாரு சார். இவ்வளவு பெரிய தத்துவத்தை இந்த சமூகத்துக்கு சொன்ன நடிகர் சார் அவரு. அந்த நடிகர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆரம்பிச்சு இது 2வது வருஷம் முடிச்சாங்க அவங்க. அல்லது 2வது வருஷம் நடக்குது கூட வச்சுங்களேன். அந்த கட்சிக்கு ஒரு கூட்டம் நடத்துறாங்க. படம் பேர மறந்துட்டேன் சார் நானு. இல்ல அந்த படத்து பேரு எனக்கு ஞாபகம் இல்ல. ஸ்ரீவித்யா சங்கவி முதல்ல சோப் போடுறது பதிலா ஸ்ரீவித்யா முதல்ல சோப் போட்டு விட்டுறாரு. ஸ்ரீவித்யா கமலுடைய ஜோடியா நடிச்ச நடிகை சார் அவங்க. கமலே நீங்க வயசாகி போய் அவரு அந்த படத்து பேர் கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எப்படி மாமியாருக்கு சோப் போடுறன்ற தத்துவத்தை சொன்ன ஒரு பெரிய நடிகனை கூட்டு இன்னைக்கு அவர் அரசியல் தலைவர். இது வரைக்கும் பேப்பர் படிக்காம அவர் எந்த ஒரு இதுவும் பார்க்கல.
பத்திரிகையாளர் பார்க்கல. 90 சீட்டுன்னா இது உண்மையிலேயே ஆடிட்டர் குருமூர்த்திக்கெல்லாம் அவருக்கே அசிங்கமா இருக்கா சார்? எவ்வளவு பெரிய ஆளுமையான ஒரு பத்திரிகையை அவர் கையில கொடுத்துடுறாங்க. ஒரு கருத்து கணிப்பு கொடுக்குறது ஒரு நியாயம் வேணாமா சார்? சார் நியாய அநியாயத்தை பத்தி நீங்க அவங்க கிட்ட எதிர்பார்க்க கூடாது. கழுதைகள்கிட்ட போய் கல்யாணி ராகத்தை எதிர்பார்க்க முடியாது. நீங்க நியாய அநியாயத்தை போய் குருமூர்த்தி எதிர்பார்க்கலாமா? இன்னும் அம்பேத்கருடைய பிறந்த நாள்ல அவருடைய சிலைக்கு மாலை போட போனார்ல இவரு நடிகர் விஜய். ஆமா. கையில ஒரு துண்டு சீட்டு இல்லாம ஒரு 10 நிமிஷம் அம்பேத்கரை பத்தி மட்டுமே அவர் பேச சொல்லுங்க பாப்போம். அம்பேத்கர் வந்து வட்டமேசை மாநாட்டில் என்ன பேசினார் அதை சொல்ல சொல்லுங்க பாப்போம். வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸ்காரெல்லாம் அம்பேத்கரை விட்டுட்டு போயிட்டான், கூட்டு போகல. அம்பேத்கர் வந்து ஓடுறாரு யார்கிட்ட? முகமது அலி ஜின்னா கிட்ட. இந்த தகவலை கூட யார் சொன்னாங்கன்னா நம்ம பழனி பாபா தான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்தார். அதை கேட்டுதான் நான் சொல்றேன். முகமது அலி ஜின்னா கிட்ட அம்பேத்கர் போறாரு, இந்த மாதிரி காங்கிரஸ்காரெல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க வட்டமேசை மாநாட்டுக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. உடனே முகமது அலி ஜின்னா சொன்னாப்லையா, இல்ல என்னுடைய சார்பில் 5 பேர் கூட்டு சொன்னாங்க, எனக்கும் கூட உன்ன மாதிரி ஒரு அறிவாளி வேணும், நல்லவேளை நீயே வந்துட்ட அப்படின்ட்டு அம்பேத்கரை கூட்டு போனார். அந்த வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் என்ன பேசினார் விஜய் எங்க பேச சொல்லுங்க பாப்போம். மகாத்மா காந்தி பேசுறாரு என்னன்னா, உங்களுடைய கடவுள் வந்து இயேசுநாதர், ஒரு கண்ணத்தில் அறிஞ்சா மறு கண்ணத்தை காட்டுனார். இயேசுநாதருடைய சீடர் வந்து இடுப்புல இருக்கிற கத்தி எடுக்கும் பொழுது கத்தியை உரையில போடு, கத்தி எடுத்தவன் கத்தியாலேயே அழிவான்னு சொன்னார். அந்த அளவுக்கு வந்து சமாதானத்தையும் சகிப்புத்தன்மையும் போதித்தது உங்களுடைய கடவுள் இயேசுநாதர். ஆனா எங்க கடவுள் கிருஷ்ண பரமாத்மா 5 வீடு கூட இல்லைன்னு சொல்லிட்டான். எட்ரா வில்ல தொடு அம்பை கௌரவர்களை சாச்சிடுறான்னா, எங்களுக்கு போராட கற்றுக் கொடுத்தவங்க எங்க கடவுள், சமாதானத்தை போதிச்சது உங்க கடவுள். அந்த கடவுளை ஏத்துக்கிட்ட நீங்க இந்தியாவை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறது என்ன நியாயம்னு கோமணம் கட்டிக்கிட்டு போன மகாத்மா காந்தி கோட் சூட்காரனுடைய மனச்சாட்சி தட்டி எழுப்பினார். அந்த வட்டமேசை மாநாட்டில் அடுத்து பேசின அம்பேத்கர் சொல்றாரு, நான் இடுப்பிலே ஈரத்துணியை கட்டி கொண்டு அடுத்த வேளை உணவுக்காக அலைந்து கொண்டிருக்கின்ற, பட்டினியோடு போராடி கொண்டிருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேச வந்தவன் அம்பேத்கர் பேசுகிறார். மகாத்மா காந்திக்கு கொஞ்சம் கூட சளைக்காமல் அன்னைக்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அந்த வட்டமேசை மாநாட்டில் பேசியவர் அம்பேத்கர். சும்மா அம்பேத்கர் சிலை போய் மாலை போட்டா போதுமா? என் புருஷனுக்கு கச்சேரிக்கு போறான்னு போயிட்டா போதுமா? அம்பேத்கர் தெரிஞ்சு போய் மாலை போடும். சரி சார், நாம பேசி அவங்களுக்கு விளம்பரத்தை எடுத்த விட சார், கடைசி கேள்வி, பாட்டாளி மக்கள் கட்சி உடையுமா உடையாதா, இல்ல ஐயா தான் தலைவரா அப்படின்லாம் ஒரு பெரிய பரபரப்பு சொல்லி ஒரு வாரம் நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு அவங்களுக்கான உணவு கிடைச்சிருக்கும். பல செய்தியாளர்கள் இதை வச்சு மென்னு போட்டிருப்பாங்க. இப்போ ஆனா அதை எல்லாத்தையும் முடிக்கிற அளவுக்கு டாக்டர் அதுல என்ன ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். அது என்னன்னா, பழமொழி சொல்லுவாங்க, ஊர் 2 பார்த்தா கூத்தாடி கொண்டாட்டம். பாமகவுல ஒரு சின்ன சலசலப்புன்னா ஊடக வியாபாரிகளுக்கு கொண்டாட்டம். இனிமே பழமொழி அப்படி மாத்திக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை டாக்டர் ஐயா ஒரே அறிக்கையில எல்லாரும் வாயும் அடைச்சிருக்காரு. மாநாட்டினுடைய தலைவர் அன்புமணி வந்து அதை சிறப்பா செஞ்சுட்டு இருக்காரு, அதனால நீங்க எல்லாம் துணை இருக்கணும், மாநாட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விடுறாரு. அதை ஒட்டி நேற்று கால்கோல் விழாவும் நடந்தது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அதை? இதுக்கு அது பாட்டாளி மக்கள் கட்சியில பெரிய பிளவு வரும். முலாயம் சிங் யாதவும் அகிலேஷ் யாதவும் பிரிஞ்ச மாதிரி, ஆந்திராவில் தெலுங்கு தேசத்துல மாமனாரும் மருமகனும் பிரிஞ்ச மாதிரி. மாமனார் காலி போட்டு தான் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் வந்தாரு. அந்த மாதிரி பாட்டாளி மக்கள் ஒரு நிலைமை வராதா அப்படின்னு ஏங்குறாங்க. யாரு ஏங்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த முன்னேறிய சமூகங்கள், அந்த முன்னேறிய சமூகத்தை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற சில அரசியல் இயக்கங்கள். அது யாருன்னு உங்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். தமிழ்நாட்டுல தொடர்ந்து நாம மட்டுமே ஆட்சி நடத்தணும்னு நினைக்கிற திமுக, இவங்கெல்லாம் இந்த பிரச்சனைக்கு ஊதி பெருசாக்கிடலாம். அவங்க 2 பேரும் உடஞ்சி பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அடுத்து தமிழ்நாட்டுல இன்னொரு 50 வருஷம் நாமளே ஆளணும். ஏன்னா வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களை வந்து பிரசவிக்கும் போது அவங்க அம்மா சொல்லிதான் பிரசவம் பண்ணாங்க, நீ தமிழ்நாட்டு ஆளுவ, அடுத்தது உன் மகன் ஆளுவான்,
அடுத்ததும் பேர் ஆடுவான், அடுத்ததும் கொள்ளு பேர் ஆடுவான். ஏன்னா இது இவங்க ஆத்தா வீட்டு நாடு இல்ல சார், இதை நான் சொல்லல, இதைத்தான் வெற்றி கொண்டான் இந்திரா காந்திக்கு சொன்னான். ஏன்னா இந்திரா காந்தி பெக்கும் போதே அவங்க ஆத்தா சொல்லிதான் பெற்றிருக்கா, நீ இந்திரா காந்தி ஆடுவ, அடுத்தது உன் மகன் ராஜீவ் காந்தி ஆடுவான், அடுத்தது அவனுடைய மகன் உன்னுடைய பேரன் ஆளுவான். இவங்க ஆத்தா பெக்கும் போதே இவங்களை அப்படி சொல்லிதான் பெத்தாங்கன்னு வெற்றி கொண்டான்னு தான் பேசினா, அதான் மாத்தி நான் சொல்லியிருக்கேன். வேற ஒண்ணும் என் மேல நடவடிக்கை எடுக்க முடியாது. வழக்கு போடுறதா வெற்றி கொண்டான் மேலதான் போட முடியும். வெற்றி கொண்டான் உயிரோடு இல்லை, இன்னைக்கு அவர் மேலேயும் போட முடியாது. அவங்க பையன் இருக்காரு சார். இல்ல அவர் மேல போட முடியாது. சரி சரி, சொத்து நான் மட்டும் பையனுக்கு போனோம், இதெல்லாம் மட்டும் கிடையாதா? சரிங்க சார். அதெல்லாம் ஆக அதனால மாநாடு, இதற்கு முன் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய மாநாடுகள்லாம் மிக பிரம்மாண்டமான மாநாடு. தமிழர் வாழ்வுரிமை மாநாடு தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாநாடு. பல ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிகள் நடத்த முடியாத ஒரு மாநாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தி காட்டியது. அந்த தமிழக வாழ்வுரிமை மாநாட்டை மிஞ்சக்கூடிய ஒரு மாநாடாக இந்த மகாபலிபுரம் வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு நடக்கும். இது இன்னும் சரியா ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சர்வதேச ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில 49 செஞ்சுரி சச்சின் டெண்டுல்கர் தான் முதல் அடிச்சு சாதனை பண்ணார். சச்சின் டெண்டுல்கருடைய சாதனைய முறியடிக்க முடியும்னா அது இன்னொரு இந்திய பேட்ஸ்மேனாலதான் முடியும்னு அன்னைக்கே சொன்னாங்க. அதை இன்னைக்கு நிரூபிச்சு காட்டிருக்கார் விராட் கோலி. அந்த ஒரு நாள் 49 சதத்தை முறியடிச்சு 51 சதங்களை விராட் கோலி அடிச்சு இன்னைக்கு சாதனை படைச்சிருக்காரு. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய அந்த தமிழக வாழ்வுரிமை மாநாட்டை மிஞ்சக்கூடிய ஒரு மாநாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி இந்த வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடாக நடத்தி காட்டும். மற்றவர்களுடைய கனவுகள்லாம் பகல் கனவா. நல்லது சார், உங்களுடைய எண்ணம் போல தமிழக வரலாற்றில் தமிழ் குடி மக்களான வன்னியர்களுடைய பெருங்கனவான இந்த மாநாடு, இளைஞர் பெருவிழா மாநாடு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக அமைய வேண்டும், தமிழகம் செழித்து வாழ வேண்டும் என்ற உங்களுடைய எண்ணமும் நம்முடைய எண்ணமும் நிறைவேற உங்களுக்கு எங்களுடைய நேரத்தை ஒதுக்கியமைக்கு, எங்களுக்கான நேரத்தை ஒதுக்கியமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றியுடன். நன்றி, அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்தி.